வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாந்தியாச்சி சமையலில் செய்ய போகிறது வெள்ளாட்டு குடல் வறுவல், அதாவது மிளகு வறுவல் மாதிரி, அது சுக்கா மாதிரி. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து தேவையான பொருட்கள் போட்டுக்கிட்டே ஒன்று சொல்கிறேன். இப்போ பட்டை, பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு கிராம்பு, அதை போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ அது கூடவே பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ இது கூட சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் வெள்ளைப்பூடும் போட்டிருக்கேன். வெங்காயம் பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ தக்காளியும் போட்டு தக்காளி நல்லா குலைவாக அப்படியே மசிஞ்சோன்னு காமிக்கிறேன். இந்த தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறோம். நான் வந்து குடலில் ஏற்கனவே வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த டிஷ்க்கு தேவையான, இந்த வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் தேவையான உப்பு. தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதையும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். அது கூட மஞ்சள் தூளையும் போட்டுக்கலாம். இது கூடவே மிளகாத்தூளும் அப்புறம் கறி மசாலா தூளும் போட்டிருக்கேன். இதையும் போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போக பரட்டிக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு குடல் வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். அது தண்ணியோடு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கொட்டிட்டு இப்போ நல்லா இப்போ சாந்தோன்னு இப்போ காமிக்கிறேன். குடல் போட்டால் அது வந்து இப்போ வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா சுண்டி வரணும், சுக்கா மாதிரி சுண்டி வரணும். இப்போ இது கூட கொஞ்சம் மல்லித்தலையை போட்டுக்கலாம். என்னுடைய சுக்கா வந்து குடல் சுக்கா வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் பவுடர். என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேன்னா இது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருவேன். நீங்கள் அதை பார்த்தே எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து மிளகு, சீரகம், சோம்பு, தனியா, அப்புறம் பட்டை, ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டு சும்மா எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் சும்மா வறுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பொடியை போட்டு இதை கிண்டிக்கலாம். இப்போ இந்த பச்சை மிளகாயை மேலாக காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இந்த விதையை எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். அது மாதிரி விதையை எடுத்துகிட்டு கீறிட்டு போடுங்க. இப்போ நம்மளுடைய குடல் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய குடல் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அதை டிஸ்பிளேல வச்சுட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ நம்மளுடைய குடல் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னோடய சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருவேன். எல்லாத்தையுமே பார்த்து எடுத்து வச்சு செய்யுங்க. எல்லா வீடியோலையுமே என்னோடது வந்து அதில் இருக்கும், பார்த்துக்குங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்புறம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.